இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோயிலே ஃபேமஸான கல்யாண வீட்டில் வைக்கிற டிஷ் தான். கல்யாண வீட்டில் நிறையவே டிஷ் வந்து ஃபேமஸாக இருக்கும். ஆனால் நாகர்கோயில்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக அவியல் தான். அந்த அவியல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தேவையான காய்கறிலாம் நீள நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காய் வேகிறதுக்கு தக்கன உப்பு போட்டு அதை கொஞ்சமாக மூடி வச்சு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ வேக வச்சு நீங்கள் அடுப்பு அமர்த்தினாலே அந்த சூட்டுக்கே கொஞ்சம் வந்து காய் வெந்துடும். மாங்காய் வந்து கடைசியாக போட்டுக்கோங்க, இல்லைனா குழஞ்சிரும். நான் வந்து அவசரப்பட்டு ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நாகர்கோயிலில் பார்த்திங்கன்னா வந்து கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க. அது நல்லா ஃபேமஸாக இருக்கும். நம்ம திருநெல்வேலி சைடெலாம் நார்மலான தேங்காய் தான் கிடைக்கும். அதனால் நான் வந்து நார்மலான தேங்காய் தான் எடுத்துக்கிட்டேன். மசாலா அரைக்க தேவையான என்னென்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஜீரகம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, அவ்வளோத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். மையாக அரைக்கக்கூடாது அவியலுக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா, காய் வேக வச்ச தண்ணியை லைட்டாக இருத்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் தயிர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு கிண்டி அடுப்பில் வச்சு இறக்குனீங்களா சூப்பரான நாகர்கோயில் அவியல் வந்து ரெடி. இதுக்கு வந்து தாளிச்சு ஊற்றணும்னு வேண்டாம். லைக் பண்ணுங்கள்.